சென்னை பெசன்ட் நகர் கடற்கரைக்கு செல்பவர்கள் கவனமுடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த திடீர் எச்சரிக்கை என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் வாக்கிங் செல்பவரா நீங்கள்? அங்கே அழகான ஆபத்து காத்திருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்களா? ஆம், கண்ணை கவரும் நீல நிறத்தில் கரை ஒதுங்கும் அழகிய ப்ளூ டிராகன் மீன்கள் தான் இந்த எச்சரிக்கைக்கு காரணம். பெசன்ட் நகர் அருகே உள்ள உடைந்த பாலம் மற்றும் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் கரை ஒதுங்கும் இந்த ப்ளூ டிராகன் மீன்களில் சில உயிருடனும் கரை ஒதுங்குகின்றன. பார்த்தவுடன் அள்ளி எடுக்க தோன்றும் அழகிய தோற்றம் கொண்ட அந்த ப்ளூ டிராகனால் அப்படி என்ன ஆபத்து என்கிறீர்களா? அதற்கு முதலில் நீங்கள் ப்ளூ டிராகன் மீன்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். கடல் நத்தை இனத்தைச் சேர்ந்த இவை விஷத்தன்மை கொண்ட நத்தைகள் மற்றும் ஜெல்லி மீன்களை உட்கொள்ளக்கூடியவை. விஷத்தன்மை கொண்ட இவை கொடுக்கு மூலம் கொட்டினால் வலி கடுமையாக இருக்கும். இதனை தொட்டாலே உடலில் அரிப்பு, எரிச்சல், வாந்தி மற்றும் தலைவலி ஏற்படுவதுண்டு. இதனால் மீனவர்கள் இதை சொறி மீன் என்று அழைக்கின்றனர். மேல்புறம் நீல நிறத்திலும் கீழ்ப்புறம் பளபளக்கும் சில்வர் நிறத்திலும் காட்சியளிக்கும். இந்த வகை மீன் உருவமாற்று திறன் கொண்டவை. அந்த வகையில் நீரின் தன்மைக்கேற்ப கடலின் மேற்பரப்பில் இருக்கும் போது நீல நிறத்திலும் நீரின் அடிப்பகுதியில் சில்வர் நிறத்திலும் காட்சியளித்து எதிரிகளிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்கின்றன. விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் காட்சியளிக்கும் இந்த உயிரினம் ஆழ்கடல் பகுதியில் வாழக்கூடியவை. பகல் நேர வெப்பத்தை ப்ளூ டிராகன்களால் தாங்க முடியாது. அந்த நேரத்தில் அவை ஆழ்கடலுக்கு சென்றுவிடும். அப்படி இருக்கையில் இவை பெசன்ட் நகர் கடற்கரை பகுதியில் இறந்தும் உயிருடனும் கரை ஒதுங்குவது ஒரு அசாதாரண நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இரவு நேரங்களில் கடலின் மேற்பரப்பில் காணப்படும் அவை சில நேரங்களில் புயல் அல்லது கடல் சீற்றம் காரணமாக கரைக்கு வந்து விடுவதுண்டு. அந்த வகையில் சமீபத்தில் சென்னை எதிர்கொண்ட மிக்ஜாம் புயல் மற்றும் தொழிற்சாலை எண்ணெய் கழிவு கடலில் கலந்ததற்கும் ப்ளூ டிராகன் மீன்கள் கரை ஒதுங்குவதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதனை பற்றி விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பெசன்ட் நகர் கடற்கரை செல்வோர் ப்ளூ டிராகனின் அழகில் மயங்கி அதனை தொட்டுவிட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் செல்பவர்கள் இன்னும் கவனமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை நீலாங்கரையிலிருந்து செய்தியாளர் லட்சுமணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.